தன்னுடைய உயிரையை கொடுத்து சில மனிதர்கள் ஒரு பொருளை வாங்கி கொண்டார்கள். அந்த பொருள் என்னதுன்னு தெரியுமா? இன்னைக்கு சூரா அல் பக்ரால 102ல இருந்து 141வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஸ்டோரி வந்து சுலைமான் நபி வர்றதுக்கு முன்னாடி உள்ள காலத்துல ஷைத்தான்கள் சில பேர் வானத்துல ஏறி பூமியில் நடக்கக்கூடிய மறைவான விஷயங்களை பற்றி வானவர்கள் பேசுறது ஒட்டு கேட்டாங்க. இந்த செய்தி அப்படி குறி சொல்பவரிடம் சொன்னாங்க. குறி சொல்பவர்கள் மக்களுக்கு தெரிவிச்சாங்க. ஷைத்தான்கள் ஒரு உண்மை வார்த்தைக்கு 70 பொய் வார்த்தையை சேர்த்து செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்பின மக்கள் இத சில புத்தகங்களை பதிஞ்சு வச்சாங்க. சுலைமான் நபி வந்ததுக்கு அப்புறம் இந்த புத்தகங்களை ஒரு பெட்டியில சேகரிச்சு சிம்மாசனத்துல கீழே புதைச்சிட்டார். பெட்டி அருகே வர துணிந்த எந்த ஷைத்தானும் எரிக்கப்பட்டுச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறந்ததுக்கு அப்புறம் பல வருடங்களுக்கு பிறகு ஷைத்தான் ஒரு மனித உருள தோன்றி இஸ்ரவேலின் சந்ததியினரின் சிலரிடம் சுலைமான் நபி சிம்மாசனத்துக்கு அடியில ஒரு புதையல் இருக்கிறது என்று சொல்லி நம்ப வச்சு இவங்க மூலமா இந்த புத்தகத்தை ஷைத்தான் எடுத்துச்சு. இந்த வசனத்துல பாபிலோனில் ஹாரூத் மாரூத் என்ற 2 வானவர்கள் இறங்கி நிச்சயமாக நாங்கள் ஒரு சோதனை, எனவே இதை நீங்கள் கற்று நிராகரித்து விடாதீர்கள் என்று கூறினார்கள். மனைவிகளுக்கு இடையில பிரிவினை ஏற்படுத்தக்கூடியதை மக்கள் கற்றுக்கொண்டார்கள். அப்ப இதனையும் மீறி அதனை கற்று செயல்படுத்தியவர்களை தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னா சூனியத்தை கற்று அதனை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள்னு அல்லாஹ் சொல்றான். இதுக்கு தங்களுடைய உயிர்களை விற்று அவர்கள் வாங்கி கொண்ட பொருள் தான் சூனியம். மேல அவங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை.